வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனையை ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க. வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 13th மே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட்டு 4 செஷனாக மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட் இறங்கி இருக்குது. 24,500லேருந்து 23,300 வரையும் வந்துருக்குது. 1100 பாயிண்ட் இறங்கிட்டு இன்னைக்கு ஒரு கடத்தில் ஒரு 200 பாயிண்ட் கெயினில் தான் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டுக்கு அதான் பிடிக்காதுல்ல. எப்படி மார்க்கெட் ஹையில், அதாவது 200 பாயிண்ட் ஹையில் க்ளோஸ் பண்ணால் அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு அசிங்கமாயிடும் இல்லை. அதனால் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு தேர்ஸ்டே சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி. எவ்ரி வீக் சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, அதுக்கப்புறமா நம்ம ட்ரம்ப் என்ன அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாரு. கோல்டு நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்பீங்க. அதனால் இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டா வாங்குவீங்க அப்படின்ட்டு இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, இப்போ ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டி இந்த 2 நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நைட்டு அப்புறம் நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு 99% கிடையாது. காரணம் என்னன்னா, தலைவர் சைனாவில் போய் இறங்கியிருக்கிறாரு. தலைவர் சைனாவில் போய் இறங்கும்போது அவர் தனியாலாம் போய் இறங்க கிடையாது. கிட்டத்தட்ட 12 கம்பெனியோடைய சிஇஓவை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்னும் நிறைய சிஇஓ கலந்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கிறாரு. எந்தெந்த கம்பெனியோடைய சிஇஓவை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலான் மஸ்க் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸோடைய சிஇஓ, 2வதா ஜென்சன் ஹுவாங் என்விடியாவுடைய சிஇஓ, 3rd டிம் குக் ஆப்பிளோடைய சிஇஓ, 4th லாரி ஃபிங்க் பிளாக் ராக்கோடைய சிஇஓ, 5th ஸ்டீபன் பிளாக் ஸ்டோனுடைய சிஇஓ, 6th கெல்லி போயிங்கோடைய சிஇஓ, 7th பிரெயின் கார்கிலோடைய சிஇஓ, 8th ஜான் ஃப்ரான்சர் சிட்டி குரூப்போடைய சிஇஓ, 9th லேரி கப் ஜெனரல் எலக்ட்ரிக் மோட்டாரோடைய சிஇஓ, 10th டேவிட் சோலமன் கோல்ட்மேன் சாக்ஸோடைய சிஇஓ, 11th சஞ்சய் மல்கோத்ரா மைக்ரானுடைய சிஇஓ, 12th கிறிஸ்டினோ அமான் குவால்காமுடைய சிஇஓ. ஸோ இந்த 12 சிஇஓவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு. அது என்விடியாவுடைய ஜென்சன் ஹுவாங் இவங்க பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அப்படின்ட்டு மெசேஜ் வந்துருக்குது. இவர் அது ஒரே ஃப்ளைட்டில் இவங்க 2 பேர் போனதுனால என்விடியா ஷேரு இன்னைக்கு ஆல் டைம் ஹையில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட அதனுடைய என்விடியாவுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $5.4 ட்ரில்லியன் வந்துருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட அதிகமாக வந்துருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்னும் நிறைய சிஇஓ ஜாயின் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக் சம்மிட்டு சைனாவில் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த 2 நாளைக்கு ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த 2 நாளைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை என்ன ஆகும், ட்ரம்ப் அட்ராசிட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவார். வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை ஆரம்பிச்சிடுவார். எப்பவுமே வீக்கெண்ட் ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ஈரான் டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன் அப்படிம்பாரு. திங்கக்கிழமை ஆனால் என்ன பண்ணுவார், இல்லை ஈரான் வார் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த 2 மந்த்ரா தான் ட்ரம்ப்புக்கு ரொம்ப பிடிச்ச மந்த்ரா. வார இறுதி நாளில் என்ன சொல்லுவார், டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். மண்டே அன்னைக்கு என்ன சொல்லுவார், வார் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட் நல்லா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். ரைட், இந்த நியூஸுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அதாவது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது, 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா வந்துருக்குது. எஸ்டர்டே இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு, சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு, அதாவது கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துச்சு. 3.8% எபோவ் எக்ஸ்பெக்டேஷன். இந்த 3 வருஷத்துல இல்லாத ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு. இன்னைக்கு பிபிஐ டேட்டா வந்துருக்குது. அதாவது இந்த பிபிஐ டேட்டாங்கிறது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா. ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மார்க்கெட்டில் செல் பண்ணும்போது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய டேட்டா வந்துருக்குது.
அதனுடைய டேட்டா எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னா 6% வந்திருக்குது இயர் ஆன் இயர். எக்ஸ்பெக்டேஷன் 4.6%, ப்ரீவியஸாக இருந்தது 4%. ஸோ ஒரு பிக்கஸ்ட் ஹைக் வந்திருக்குது பிபிஐ டேட்டா. இந்த பிபிஐ டேட்டா அந்த அளவுக்கு வருது அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் இன்னமும் வந்து மோசமாக வரும் அப்படிங்கிறதுடைய இண்டிகேஷன் தான் இந்த பிபிஐ டேட்டா. ஓகேங்களா, அதாவது 3 இயர்ஸ் ஹை பிபிஐ டேட்டா வந்திருக்குது. எஸ்டர்டே வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு, இந்த இன்ஃப்ளேஷன் ரொம்பவும் வீக்காக வந்ததுக்கப்புறம், 3 இயர்ஸ் ஹை இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு ஷார்ப்பாக இறங்குச்சு. ஆனால் லாஸ்ட்டு 1 hour 1.5 hours வந்து மார்க்கெட் வந்து அப்படியே எல்லா லாஸையும் வந்து எரேஸ் பண்ணிட்டு ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்டர்டே. அதாவது எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆன பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டோ ஜோன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.7% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலாக வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் 2% லோவில் இருந்துச்சு எஸ்டர்டே. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 0.85% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்டர் வந்து கவனிக்கணும். ஜப்பானுடைய 10-year பாண்ட் ஈல்டு 2.59க்கு வந்துருக்குது. இந்த 100 வருஷத்துல இல்லாத ஒரு ஹைக்கு வந்திருக்குது ஜப்பானுடைய 10-year பாண்ட் ஈல்டு. ஓகே, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 40 to 50 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம நிஃப்டியும் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது 23,350 ஓப்பன் ஆகிட்டு இன்னைக்கு வந்த லோ 23,262. இன்னைக்கு என்னுடைய டெலகிராம் சேனலில் நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செகண்ட் சப்போர்ட் நான் கொடுத்துருந்தது 23,250. இன்னைக்கு வந்திருக்கிற லோ 23,262. 10 to 15 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவலில் வந்துட்டு அப்படியே வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு. எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னா, என்னுடைய ரெசிஸ்டன்ஸில் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிறேன் 23,585. இன்னைக்கு வந்திருக்கிற ஹை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,583. ஓகேங்களா, அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு ஃபைனலாக க்ளோஸ் ஆகிடுது 23,412 வந்து செட்டில் ஆகிடுது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இதையே தான் நான் வந்து மெனி வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நான் வந்து கைட் பண்ண மாட்டேன் உங்ககிட்ட. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகேங்களா, இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 23,412 செட்டில் ஆயிருக்குது. அதாவது 33 பாயிண்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 1100 பாயிண்ட் அடிச்சுட்டு 33 பாயிண்ட் ஏற்றிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்செக்ஸ் 50 பாயிண்ட் ஹையில் க்ளோஸ் ஆகுது 0.07%. 74,608 வந்து செட்டில் ஆகுது. பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 0.18%. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் 1% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இந்த 3 வருஷத்தில் இல்லாத ஒரு பாட்டம் வந்து டச் பண்ணிருக்குது. அதாவது அதனுடைய ஐடி இண்டெக்ஸோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 27,916 வந்துருக்குது. ஓகேங்களா, ஆட்டோ இண்டெக்ஸ் நியர்லி வந்து 1% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸு. ருபி 95.8 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ருபி ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணியிருக்குது. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு 5% ஜம்ப் ஆயிருக்குது. அதாவது நீங்கள் தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு இம்போர்ட் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 15%. கோல்டு வந்து 8,550 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி சில்வர் வந்து நியர்லி 20,000 rupees பெர் கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. காப்பர் ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. அதாவது 6.58 பெர் பவுண்டுக்கு வந்து டச் பண்ணியிருக்குது. ஓகே, அதுக்கடுத்த பார்த்தோம் அப்படின்னா கேரளா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பல்க் ஆஃப் ஃபியூல்ஸ் வாங்குறத வந்து பேன் பண்ணிட்டாங்க. நீ இனிமேல் வந்து கேன் எடுத்துகிட்டு போய் கேரளாவில் போய் ஒரு 30 லிட்டர் டீசல் கொடுங்க, பெட்ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கார் இல்லை அப்படின்னா எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொண்டு போயிட்டு அதில் பெட்ரோல் டீசல் வாங்கினா மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இந்தியாவில் பல்க் பர்ச்சேஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க கேரளாவில். ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏற்கனவே இன்னொரு ரிமைண்டரும் கொடுக்குறேன். கேரளாவில் தான் வந்து கொரோனா வைரஸோடைய ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. இப்போ வந்து கேரளா தான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக வந்து பல்க் சேல்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க.
ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 200 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வித் பாசிட்டிவ் பயாஸில். இன்னைக்கு எஃப்ஐஸ் டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் 4703 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக்கு 5870 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. அதாவது எஸ்டர்டே சொல்லியிருந்தேன், அப்படி என்னத்தையே வாங்குவீங்க, நேற்று 7000 8000 கோடிக்கு வாங்கியிருந்தீங்க, ஆனால் மார்க்கெட் 300 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு 33 பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது. ஸோ 5800 கோடிக்கு வாங்கினா 33 பாயிண்ட் நிஃப்டி வந்து ஏறுமாட்டு இருக்குது. ஓகேங்களா, அப்படிதான் நம்ம வந்து கணக்கு போட்டுக்கணும் டொமஸ்டிக் வாங்குறது. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 23,115 to 23,100 இப்போ இருக்கிற மேஜர் சப்போர்ட்டு. ஸோ இந்த லெவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாகவே நமக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பிரி அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது வந்து ஓப்பன் ஆன இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஏதாவது ஒரு ஹையில் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் வரும். மோஸ்ட் ஆஃப் த சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரியில் மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. மோஸ்ட் ஆஃப் த செஷன் நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம். ஹவவர் சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சென்செக்ஸோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 75,000 காலில் வந்து ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ 75,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. நிஃப்டியோடைய லெவல்ஸ் பார்த்துலாம். இது வந்து போட்டிருக்கிற ட்ரெண்ட் லைன் எல்லாமே வந்து பழைய ட்ரெண்ட் லைனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது, அதாவது 23,100 to 150ங்கிறது இந்த சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதாவது இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுங்க, இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23,100 to 150ங்கிறது சப்போர்ட்டு. ஒருவேளை மார்க்கெட் ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,600 725 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 75,000 வந்து 75,200 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் 75,200க்கு மேலே சஸ்டைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 75,600 வரையும் போகிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 74,400 400க்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 74,100ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். சப்போஸ் 74,100க்கு கீழேயும் சஸ்டைன் ஆகுதுங்க, மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆக மாட்டேங்குது அப்படின்னா 73,700 வரையும் வரும். சப்போஸ் இஃப் பிரேக்ஸ் 74,100. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.